வடிவேலுவோட என்ட்ரி வந்து கவுண்டமணிக்கு பிடிக்கல. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் புரியுது உங்களுக்கு. இப்போ வடிவேலு வந்து எந்த படத்துலையும் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வச்சார். இவர் வந்து பெரிய ஆளாக வராருன்னொன்னே அடித்தார். சாப்பிட வந்து உட்காரும் போது பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க. ஒரு படத்தில் வந்து வருவியான்னு வந்து சும்மா லைட்டாக அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. கவுண்டமணி வந்து டென்ஷன் ஆகி இவர் பெரிய ஆளாக வந்துட்டு இருக்காருன்னு உண்மையாலுமே வடிவேலு போட்டு வருவியான்னு அடித்தார். தெரியுமா உங்களுக்கு? டைரக்டர் வந்து கட் சொன்னதுக்கு அப்புறம் கூட வருவியான்னு அடித்தார். பைரவி படம் ஒரு வெற்றி படம். அதாவது வந்து ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்திய ஒரு பெரிய படம். அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடிய ஒரு படம். 100 நாள் படம். இத்தனையும் இருந்து அந்த இயக்குனரான என்னுடைய தந்தையாருக்கு அடுத்த படம் கிடைக்கல. என்ன காரணம்? மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவில் இந்த வைராகியத்தால் ஜெயிச்ச நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இப்போ வந்து இந்தியன் 2 கொடுத்தாரு, அப்புறம் கேம் சேஞ்சர் கொடுத்தாரு. இப்போ அவருக்கு அடுத்த தயாரிப்பாளர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது வெற்றி படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற டைரக்டருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கிங் மாதிரி படங்கள் கொடுத்தது, மகாராஜா மாதிரி படங்கள் கொடுத்த இயக்குனர்கள், இன்னும் நம்ம குட் நைட் மாதிரி படங்கள் கொடுத்த இயக்குனர்கள் அடுத்த படம் இம்மிடியட்டாக கமிட் ஆகுறாங்க. ஆனால் யார்கிட்ட போய் கமிட் ஆகுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போய் கமிட் ஆகுறாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உடனே டேட்ஸ் கொடுக்குறாங்களா? அவங்க நாளைக்கே ஷூட்டிங் போகலாங்கிறாங்களா? கிடையாது. இந்தாங்கன்னு ஒரு அட்வான்ஸை கொடுத்து டிஸ்கஷனில் வைக்கிறாங்க. யார்? வெற்றி படங்கள், மகாராஜா, பார்க்கிங்கு, குட் நைட்டு, இந்த மாதிரி படங்கள் கொடுத்த இயக்குனர்களே அவங்க கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஷனுங்கிற பேரில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் காத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் எடுத்தார். யாரை வச்சு? துல்கர் சல்மான் வச்சு எடுத்தார். அந்த டைரக்டர் வந்து அந்த படம் பெரிய வெற்றி படம். சிம்பு கமிட் பண்ணார். இப்போ கமிட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கதையை எடுத்துகிட்டு போய் ரஜினிகாந்த் சொன்னார். அப்புறம் கமலஹாசன்ட்டு வந்தார். அப்புறம் யார்கிட்டயோ ட்ராவல் பண்ணி இப்போ சிம்புட்டு வந்திருக்காரு. சரி, அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு அந்த படம், அடுத்த படம் அந்த டைரக்டருக்கு கிடைக்கலைங்கிறது தான் உண்மை. வந்து வெயிட் பண்ணிட்டார். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அவர் அடுத்த படத்துக்காண்டி வெயிட் பண்றார். யாருக்காண்டி வெயிட் பண்றாரு? நடிகர்களுக்காண்டி வெயிட் பண்றாரு. ஒரு வெற்றி படம் கொடுத்த இயக்குனருக்கே 4 வருஷத்துக்கு மேல படம் பண்ண முடியாம, அடுத்த படம் கொடுக்க முடியாம இருக்கிற நிலைமை இன்னைக்கு சினிமாவில் இருக்கும்போது, தோல்வி படம் கொடுத்த இயக்குனரோ தோல்வி படம் கொடுத்த நடிகர்கிட்டயோ யார் போவா? யாருமே போக மாட்டாங்க. அதனால வந்து யாரும் யாரையும் அழிக்க முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. வடிவேலு ஆரம்ப காலத்துல வரும்போது கவுண்டமணி, செந்தில்லாம் பீக்ல இருந்தாங்க. செந்தில் விட்டுருங்க, கவுண்டமணி வந்து பீக்ல இருந்தாரு. அப்போ வந்து வடிவேலுவோட என்ட்ரி வந்து கவுண்டமணிக்கு பிடிக்கல. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் புரியுது உங்களுக்கு. அப்போ வடிவேலு வந்து எந்த படத்துலையும் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறையா டிமாண்ட்ஸ்லாம் வச்சார். சின்ன சின்ன வேடங்களில் நடித்தார் வடிவேலு. புரியுது உங்களுக்கு? அவர் விஜயகாந்த் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் கூட இந்த சின்ன கவுண்டர், அந்த படத்தில் கூட வடிவேலு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு படம் பண்ணார். என்ன படம் அப்படின்னா பொன்னுமணின்னு ஒரு படம். உதயகுமார் டைரக்ஷன், கார்த்திக் ஹீரோ, பழைய கார்த்திக், நவரச நாயகன். அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு படத்தில் வந்து வருவியான்னு வந்து சும்மா லைட்டாக அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. கவுண்டமணி வந்து டென்ஷன் ஆகி இவர் பெரிய ஆளாக வந்துட்டு இருக்காருன்னு உண்மையாலுமே வடிவேலு போட்டு வருவியான்னு அடித்தார். தெரியுமா உங்களுக்கு? டைரக்டர் வந்து கட் சொன்னதுக்கு அப்புறம் கூட வருவியான்னு அடித்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ கவுண்டமணி அடித்தது வந்து யாரா? வடிவேலுவை. ஏன் அடித்தார்? இவர் வந்து பெரிய ஆளாக வராருன்னொன்னே அடித்தார். சாப்பிட வந்து உட்காரும் போது பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க. புரியுதா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து விஜயகாந்துக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. விஜயகாந்த் வந்து ஹீரோவாக நடித்து நிறைய படங்கள் நல்லா ஓடிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு தொய்வு நிலை விஜயகாந்துக்கு வந்துச்சு. அப்போ வந்து முரட்டுக்காலைங்கிற படத்தில் வந்து விஜயகாந்தை வந்து வில்லனாக கமிட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு சூழ்ச்சி இருந்துச்சு. அது வெளிப்படையாக நம்ம பேச வேண்டாம், பல வருஷங்கள் கடந்துருச்சு. என்னன்னா, விஜயகாந்த் வந்து ஹீரோவாக பிரபலமாக வந்துட்டு இருக்காரு. ரஜினி, விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரஜினி வந்துட்டாரு. ரஜினி வந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அடுத்து வராரு. ரஜினி மாதிரியே இருக்காரு விஜயகாந்த். அப்படின்னும் போது எங்க ரஜினிக்கு போட்டி ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக வரும்போது அவருக்கு 1000 சிக்கல்கள், இன்னல்கள் இருந்துச்சு. அவர் ஆரம்பத்திலே வில்லனாக தான் வந்தார். அதுக்கப்புறம் பைரவி படத்தின் மூலமாக ஹீரோ ஆனார்.
இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன். பைரவி படத்தை என்னுடைய ஃபாதர் எம் பாஸ்கர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். புரியுது உங்களுக்கு? ரஜினிகாந்தை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் எங்கள் அப்பா தான், டைரக்டர் எம் பாஸ்கர். அந்த படத்தை தயாரித்தது கலைஞானம் சார். அந்த படத்தில் ரஜினி வந்து ஹீரோவாக அறிமுகமாகி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமும் பைரவி படத்தில் தான் கிடைக்கிது. இப்போ ஓகேவா? இப்போ இது வந்து 78 நடக்குது. 78 ஜூனில் வந்து பைரவி படம் ரிலீஸ் ஆகுது. பைரவி படம் ரிலீஸ் ஆனோன்னு அந்த படத்தினோட தயாரிப்பாளர் வந்து அந்த அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார். வேற படங்கள் பண்ணிட்டு இருக்காரு தயாரிப்பாளரா. ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி அன்புல அன்னை ஒரு ஆலயம், பில்லா, ரங்கா அப்படி வேற படங்கள் நடிச்சுக்கிட்டு ரஜினி ஒரு பக்கம் பெரிய டிராவல் இருக்காரு. என்னுடைய தந்தையாருக்கு 78 இருந்து 80 வரைக்கும் பட வாய்ப்பே இல்லை. பைரவி படம் ஒரு வெற்றி படம். அதாவது வந்து ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்திய ஒரு பெரிய படம். அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடிய ஒரு படம், 100 நாள் படம். இத்தனையும் இருந்து அந்த இயக்குனரான என்னுடைய தந்தையாருக்கு அடுத்த படம் கிடைக்கல. என்ன காரணம்? அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் வெளிப்படுத்தினது இல்லை இது வரைக்கும். என் தந்தையாரும் யார்கிட்டையும் இது வரைக்கும் எந்த பேட்டியிலையும் வெளிப்படுத்திட்டு இல்லை. இப்போ அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போராட்டம், அந்த 2 வருஷ போராட்டத்துக்குள்ள அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் என்னன்னா சினிமாக்கு டைரக்டரா வரணும்னு தான் வராரு. டைரக்டர் ஸ்ரீதர்ட்ட ஒர்க் பண்ணி 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணி பைரவி படம் பண்றாரு. டைரக்டரா வரணுங்கிறது தான் அவருடைய ஆம்பிஷன். ஆனா நிர்பந்தத்தின் காரணமா வந்து தயாரிப்பாளராக மாறுறாரு. ஒரு பாயிண்ட்ல வரும்போது என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இனிமே இயக்குனராக ஆகி படம் இயக்கணும்னா நம்ம தயாரிப்பாளராக மாறணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தயாரிப்பாளராக மாறுறாரு. ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த படத்தின் மூலமாக தொடர்ந்து வெற்றி படங்கள் அவர் தயாரிப்பாளர் இயக்குனராக கொடுக்குறாரு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வருஷ அனுபவம். அதனால் அவர் வந்து நம்ம வாய்ப்பு தேடி போகும்போது நமக்கு யாரும் வாய்ப்பு வந்து கொடுக்கல. அதுக்குள்ள பாலிடிக்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம இனிமே வந்து நம்ம வெற்றி படங்கள் கொடுத்து நம்ம சொந்த படம் நிறுவனத்தில் நம்ம டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கும்போது இனிமே எந்த வெளிப்படமும் எந்த வெளி ப்ரொடியூஸருக்கும் நம்ம இயக்க வேணான்னு ஒரு பாலிசி ஒரு முடிவுக்கு வராரு. கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை. சொந்த தயாரிப்பு சொந்த இயக்கம் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வைராக்கியம் தான். புரியுதுங்க? எல்லாருக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். ஸோ வடிவேலுக்கு வருவியான்னு அடிக்கும் போது அவருக்கு அந்த வைராக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்கும். அதை மீறி ஜெயிக்கணும். சமீபத்தில் அமீர் சார் பேசுன பேச வந்து பார்த்தேன் சார். பாத்தீங்களா? என்ன பேசியிருந்தேன். ஆமா, என்ன பேச தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்த ப்ரொடியூசர் யாருன்னா அப்போ உங்க அப்பா பேர் தான் சார் அவர். ஆமா. இப்போ அந்த வைராக்கியத்தினால தான் இந்த தொடர்ந்து இந்த நல்ல படங்கள் வந்து கொடுத்து. இல்லை சார் தம்பி, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. தள்ளப்படும் போது அந்த இன்னல்கள் சிக்கல்கள் நம்ம தாண்டி தான் வரணும். ஏன் நம்ம ரியல் லைஃப்ல என்ன பண்ணுறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி கடக்கிறோம்? கடக்கிறோமா இல்லையா? கடக்கிறவன் தான் நல்ல மனநிலையில் உள்ளவன், தைரியசாலி. கடக்கிறவன் தான் பாராட்டுகளை பெறான். கடக்காம சோர்ந்து போய் தாடி வளர்த்துக்கிட்டோ இல்லை தண்ணியோ சிகரெட்டோ அடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்குறவன் என்ன பேராயுது? அவன் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டான், பாம்பா லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிடுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து தொடரணும்னா தடைகளை உடைச்சிக்கிட்டு நகரணும். சார் ரொம்ப நன்றிகள் சார். சிவகார்த்திகேயன் பற்றி தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார். நேரம் புரிந்தமைக்கு நன்றி சார். நன்றி.